பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, லோகா சாப்டர் வந்து 1 எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. இப்போ வந்து லோகா சாப்டர் 2ஓட பட்ஜெட் வந்து 2x அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் சொல்லியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ஃபாதர் வந்து மம்முட்டி, அவரும் வந்து இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணி, இப்போ அவரும் வந்து அடுத்த லோகா பார்ட்டில் வந்து மம்முட்டியும் வந்து சேர்ந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ துல்கர் சல்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நான் வந்து எங்கள் அப்பா கூட நான் நடித்ததில்ல படத்தில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். நான் எங்கள் அப்பா கூட நடிக்கிறதில்ல. ஸோ இதில் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, மிடில் கிளாஸ் ட்ரைலர் வந்துருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து November 21 வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா வந்து நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ஆடியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி 3 லாங்குவேஜஸில் இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த சாங் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சாங் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதி வந்து கரெக்டாக யார் கூட நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி தரணீஸ்வரன் அவரோட டைரக்ஷனில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஷூட்டிங்கும் இன்னும் 2 ஸ்கெடியூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஷூட்டிங் வந்து எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட எண்டில் வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஜோமல் ஜோஸ் இவங்க வந்து ஜெய்பீம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த மூவியில் வந்து ஒரு ஃபீமேல் லீடாக வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மூவியோட ஃபைனல் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து இப்போ 2 வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 வாரமும் வந்து ஷூட்டிங் வந்து எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தான் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, காந்தாரா மூவி தெரியும் இல்லையா? அந்த மூவியில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஷாட் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சோ, அந்த ஃபைட் சீக்வன்ஸு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விஷுவல்ஸ்லாம் காட்டுற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸை வந்து எடுக்கிறாங்க. லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், அன்கில்ன்ற மூவி டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து வேல்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவியோட பூஜை செரிமோனியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து மெயின் லீடாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அனுராஜ் காஷ்யப் இவர் தான் வந்து மெயின் லீடாக நடிக்கிறாரு. இவர் மகாராஜா படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த மூவி வந்து டைரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டார்லிங் 100 அப்படின்னு சொல்லிட்டு சாம் அந்தன் 2 மூவி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, டியூட் மூவி வந்து பார்த்திங்கன்னா வர வெள்ளிக்கிழமை November 14 வந்து நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மூவியை பார்த்துட்டு அந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து மூவி ரிவ்யூ வீடியோ ஒன்று வரும். ஸோ அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.